காலரா பாக்டீரியா எப்போ எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்றதையும் அதை கண்டறிஞ்சது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். இருபதாம் நூற்றாண்டு வரைக்குமே காலரான்ற இன்ஃபெக்ஷன்னால உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய எண்ணில் அடங்காத மனிதர்கள் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. காலராவுடைய மொர்டாலிட்டி ரேட் இறப்பு விகிதமானது ஆவரேஜாக 50% இருந்தது. அதாவது 100 பேர் காலரானால் பாதிக்கப்பட்ட 50 பேர் இறந்து போயிடுவாங்க. அந்தளவுக்கு மோசமான பாதிப்பை காலரா ஏற்படுத்தினது. காலரான்றது குறிப்பிட்ட இடங்களில் ஏற்படக்கூடிய எபடமிக்காகவும் இருந்தது, பல நாடுகளில் ஏற்படக்கூடிய பேண்டமிக்காகவும் இருந்து வந்தது. காலரா ஏற்பட்டால் மனிதர்களுக்கு லோ கிரேட் ஃபீவர், குறைந்த காய்ச்சல், அதுக்கப்புறமா வயிற்றுப்போக்கு, வாந்தி, தசைப்பிடிப்பு இது போன்ற அறிகுறிகள் தென்படும். அதுக்கப்புறமா இந்த அறிகுறிகள் மூலமாகவே மனிதர்களுக்கு டீஹைட்ரேஷன் அப்படின்ற நீரிழப்பு ஏற்படும். பிறகு மனிதர்களினுடைய உடலில் இருக்கிற பொட்டாசியம், சோடியம், குளோரைடு இதெல்லாம் சமநிலை இழக்கும். இதனால் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு சாக் அப்படின்ற பாதிப்பு ஏற்படும். இதன் காரணமாக மனிதர்களினுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டமில் பாதிப்பு ஏற்படும். பிறகு மனிதர்களுக்கு லோ பிளட் ப்ரெஷர், குறைந்த ரத்த அழுத்தம் ஏற்படும். அதே மாதிரி ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக இருக்கும். அதாவது இதய துடிப்பு ரொம்ப வேகமாக இருக்கும், சீராக இருக்காது. இது மட்டும் இல்லாமல் மனிதர்களினுடைய உடல் உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக கிட்னி ஃபெயிலியர், ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்லாம் ஏற்பட்டு மனிதர்கள் இறந்து போயிடுவாங்க. இந்த அளவுக்கு காலரா அப்படின்றது மருத்துவ வரலாற்றில் மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தி வந்தது. இப்பேற்பட்ட காலராவை சமாளிக்க முடியாமல் அந்த காலகட்டத்தில் மருத்துவ உலகம் திணறி வந்தது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் 1854ஆம் ஆண்டு இட்டாலியில் இருக்கக்கூடிய ஃப்ளோரன்ஸ் அங்கே காலரா அவுட் பிரேக் ஏற்பட்டது. அப்போ இட்டாலியை சேர்ந்த கிரேட்டஸ்ட் அனாட்டமிஸ்ட் அண்டு பெத்தாலஜிஸ்ட், அதாவது ஒரு தலை சிறந்த உடற்கூறியல் நிபுணர் மற்றும் நோயியல் நிபுணரான ஃபிலிப்போ பாச்சினி அப்படின்ற ஒரு விஞ்ஞானி, அவர் தான் அட்டாப்சிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. காலரானால் இறந்து போனவங்களினுடைய பிரேதத்தை அவர் அட்டாப்சி பண்ணி பரிசோதனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த ஃபிலிப்போ பாச்சினி அப்படின்ற அந்த ஒரு அனாட்டமிஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. அதாவது காலரானால் பாதிக்கப்பட்டு இறந்து போனவங்களுடைய குடல் திசுக்களில், இன்டெஸ்டினல் டிஷ்யூஸில் ஒரு வகையான பாக்டீரியாஸ் இருக்குது அப்படின்னு அவர் கண்டறிஞ்சாங்க. அதுவும் எல்லா இந்த மாதிரி இறந்து போன நிறைய காலரானால் பாதிக்கப்பட்டு இறந்து போனவங்களுடைய குடல் திசுக்களில் ஒரு கமா ஷேப்டு, ஸ்மால் கமா ஷேப்டில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. இந்த பாக்டீரியாவுக்கு இவர் விப்ரியோ அப்படின்னு பேரிட்டாங்க. இந்த பாக்டீரியாஸ் தான் காலராவை ஏற்படுத்துது அப்படின்னு அந்த ஃபிலிப்போ பாச்சினி அப்படின்ற அந்த அனாட்டமிஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாங்க. அவர் ஐடென்டிஃபை பண்ணி 1854ஆம் ஆண்டு சொல்லும்போது அதை மருத்துவ உலகம் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் மயாஸ்மா தியரி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மயாஸ்மா தியரி அப்படின்னா மோசமான காற்று நோய்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை, ஒரு தியரி, கோட்பாடு தான் மயாஸ்மா தியரி அப்படின்றது. அதாவது பேட் ஏர், மோசமான காற்று தான் நோய்களை ஏற்படுத்துது அப்படின்னு அந்த காலகட்டத்தில் மருத்துவ உலகம் நம்பி வந்தது. ஸோ அதுதான் மயாஸ்மா தியரி அப்படின்றது. ஆனால் இது அந்த அளவுக்கு சரியா இல்லை. ஏன்னா மோசமான காற்றுலாம் நோய்களை ஏற்படுத்தாது. ஆனால் அது அப்படி நம்பப்பட்டு வந்தனால இப்படி கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி இருக்குது, அந்த கிருமி தான் காலராவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படலை. இதுக்கப்புறம் அங்கேருந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு 1859ஆம் ஆண்டு லூயி பாஸ்டர் அப்படின்ற பிரெஞ்சு கெமிஸ்ட் அண்டு மைக்ரோபயாலஜிஸ்ட், அவர் தான் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நீர், நிலம், காற்று இதிலெல்லாம் இருக்குது. இது உணவுப் பொருட்களை புளிக்க வைக்கவும் செய்யுது, கெட்டு போக வைக்கவும் செய்யுது. இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த சூழலில் வாழக்கூடிய கிருமிகள் தான் மனிதர்களுக்கு நோயையும் ஏற்படுத்துது அப்படின்னு லூயி பாஸ்டர் கண்டறிஞ்சு சொன்னாங்க. இதுதான் ஜெர்ம் தியரியினுடைய தொடக்கம், அதாவது கிருமி கோட்பாட்டினுடைய தொடக்கம். அதாவது ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா அந்த நோய்க்கு பின்னாடி அந்த நோயை ஏற்படுத்துறதுக்கு பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் போன்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் காரணம் அந்த நோய்கள் ஏற்படுறதுக்கு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த ஒரு கோட்பாடு தான் ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ் அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு நோய்க்கு பின்னாடியும் ஒவ்வொரு கிருமிகள் இருக்கும் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கோட்பாடு தான் அது. அதனுடைய அடித்தளத்தை அவர் அதுக்கப்புறமா ராபர்ட் கோக் அப்படின்ற ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி,
அவர் வந்து நிறைய இந்த மாதிரி பாக்டீரியாஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸை வந்து கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே வந்து சில ஆண்டுகள் வந்து போகுது. அதுக்கப்புறமா ஈஜிப்தில் இதே மாதிரி காலரா அவுட் பிரேக் ஆனது ஏற்பட்டது. அப்போ 1883ஆம் ஆண்டு இந்த ராபர்ட் கோக் அப்படின்ற விஞ்ஞானி, இவர் வந்து ஜெர்மனியை சேர்ந்த ஒரு ஃபிசிஷியன் அண்டு மைக்ரோபயாலஜிஸ்ட், அதாவது ஜெர்மனியை சேர்ந்த ஒரு மருத்துவர் மற்றும் நுண்ணுயிரியல் நிபுணர். அவர் வந்து நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி அவரும் இதே மாதிரி ரிசர்ச்லாம் பண்ணாங்க. நிறைய காலரானால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரிசர்ச் பண்ணாங்க. குறிப்பாக காலரானால பாதிக்கப்பட்டவங்களுடைய ஸ்டூல்ஸை, மலத்தை பயன்படுத்தி இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அந்த கழிவில் ராபர்ட் கோக் கண்டறிஞ்ச ஒரு பாக்டீரியா, அது வந்து கமா ஷேப்டில் தான் இருந்தது. ஸோ இந்த பாக்டீரியா தான் காலராவை ஏற்படுத்துறதுக்கு காரணம் அப்படின்னு ராபர்ட் கோக்கும் வந்து அதை வந்து நினச்சாங்க. அதனால லேபரட்டரி செட்டிங்கில் அந்த பாக்டீரியாஸை இவர் வந்து ஐசோலேட் பண்ணி கல்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நியூட்ரியன் ரிச் மீடியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னா பாக்டீரியாஸ், வைரஸ், அதே மாதிரி ஃபங்கஸ், இது மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வளர்க்கக்கூடிய ஒரு இடம். அந்த நியூட்ரியன் ரிச் மீடியமில் அந்த பாக்டீரியாஸ், வைரஸ் போன்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வளர்றதுக்குண்டான ஏதுவான சூழல் வந்து உருவாக்கப்பட்டு அந்த பாக்டீரியா வளர்றதுக்குண்டான ஊட்டச்சத்தும் அதுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நியூட்ரியன் ரிச் மீடியம் அப்படின்றது. அதில் வந்து இவர் வந்து பாக்டீரியாஸை கல்ச்சர் பண்ணி வளர்த்தாங்க. அப்படி வளர்த்ததுக்கப்புறமா அந்த பாக்டீரியாஸ் தான் வந்து காலராவை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி ராபர்ட் கோக் வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்காக சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணாங்க. அந்த பரிசோதனைகளுக்கு பிறகு ராபர்ட் கோக் வந்து இந்த பாக்டீரியாஸ் தான், இந்த கமா ஷேப்பில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் தான் காலராவை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி ராபர்ட் கோக் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணி அதை எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நிரூபிக்க செஞ்சாங்க. ஸோ இதை 1883ஆம் ஆண்டு ராபர்ட் கோக் வந்து பண்ணாங்க. இதை ராபர்ட் கோக் வந்து கண்டறிஞ்சதுக்கு அப்புறமா தான் அதனுடைய பேர் அவர் வந்து கமா பெசிலஸ் அப்படின்னு இட்டாங்க. ஆனால் காலப்போக்கில் இந்த காலராவை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாக்டீரியாவுக்கு பேர் வந்து விப்ரியோ காலரே அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான பேர் வந்து இடப்பட்டது. ஸோ ஈஜிப்தில் ராபர்ட் கோக் வந்து இருக்கும்போது அதை வந்து 1883 கண்டறிஞ்சாங்க. இதுக்கப்புறமா தான் 1884, 1885 காலகட்டத்தில் காலராக்குண்டான வேக்சின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், குறிப்பாக வந்து ஜெய்மி ஃபெரான் அப்படின்னு சொல்லி ஸ்பெயினிஷ் பிரெஞ்சு பாக்டீரியாலஜிஸ்ட், அவர் வந்து ஒரு வேக்சின் வந்து கண்டுபிடிச்சாங்க காலராக்கு எதிராக. அதுக்கப்புறமா அது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. சில ஆண்டுகளுக்கு பிறகு 1892 இந்த காலகட்டத்தில் தான் ஒரு நபர் வந்து, குறிப்பாக வந்து டபிள்யூ ஹாப்கின் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அந்த ஒரு நபர் ரஷ்யன் பிரெஞ்சு பாக்டீரியாலஜிஸ்ட், அவர் வந்து அந்த காலகட்டத்தில் 1892க்கு பிறகு இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட காலரா வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 1896 இந்த காலகட்டத்தில் வில்ஹெம் கால் அப்படின்ற இன்னொரு நபர், அவர் வந்து அந்த இன்னும் மேம்பட்ட வேக்சின், தடுப்பூசி வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 1900ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் காலரா எபிடமிக் அது வந்து படிப்படியாக கண்ட்ரோல் பண்ணப்பட ஆரம்பிக்குது. வரலாற்றில் 7 முறை காலரா பேண்டமிக் ஏற்பட்டிருக்கு. பேண்டமிக் அப்படின்னா உலகம் முழுவதிலும் வந்து காலரா பாதிப்பு ஏற்படக்கூடிய நிகழ்வு. ஸோ அது மாதிரி ஏற்பட்டது. அப்பேற்பட்ட பாதிப்புகளில் மில்லியன் கணக்கில் மக்கள் வந்து இறந்து போனாங்க. அதுக்கப்புறமா 2 சயின்டிஸ்ட், ஒருத்தர் வந்து நான் சொன்னேன் ஃபிலிப்போ பேச்சினி அப்படின்ற இட்டாலியன் அட்டானமிஸ்ட், அதே மாதிரி ராபர்ட் கோக் அப்படின்ற ஜெர்மன் ஃபிசிஷியன், இவங்க 2 பேர் தான் வந்து இந்த பாக்டீரியா, இந்த காலராவை ஏற்படுத்தக்கூடியது ஒரு குறிப்பிட்ட வகையான பாக்டீரியா, அது வந்து கமா ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இட்டாலியை சேர்ந்தவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஜெர்மனியை சேர்ந்தவர் வந்து அதை ஐடென்டிஃபையும் பண்ணி கன்ஃபார்மும் பண்ணி எக்ஸ்பிரிமெண்டலாக வந்து அதை நிரூபித்தாங்க. ஸோ இதனால தான் அதுக்குண்டான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் இன்றைக்கி வந்து காலராவினுடைய இறப்பு விகிதம் வந்து பெருமளவில் இந்த உலகத்தில் வந்து குறைக்கப்பட்டு பல மில்லியன் கணக்கான மக்கள் வந்து இன்றைக்கி எண்ணிலடங்காத மக்கள் வந்து காப்பாற்றப்பட்டு வராங்க. ஸோ இந்த காப்பாற்றப்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது 2 நபர்கள். ஒருத்தர் வந்து ஃபிலிப்போ பேச்சினி, இன்னொருத்தர் வந்து ராபர்ட் கோக் அப்படின்றவர். ஸோ இப்படி தான் இந்த காலராக்குண்டான பாக்டீரியா வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த காலரா பாக்டீரியா வந்து கண்டுபிடிச்ச 2 நபர்கள் வந்து ஃபிலிப்போ பேச்சினி, ராபர்ட் கோக். தேங்க்யூ.